வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 4 வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாம். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாத சுய புத்தியை சாராத. ஐஸ்வர்யவனாக, பெரிய பணக்காரனாக, பெரிய செல்வந்தராக வேண்டும் என்று நீ என்ன பண்ணக்கூடாது? பிரயாசப்பட. சுய புத்தியை சாராத. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா, இப்பொழுது உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீ பேச போகிறீர். உங்களுடைய வார்த்தை வேறு பெற்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையானது வீணாகாதபடி எங்களுடைய வாழ்விலே இவைகளை நாங்கள் புரிந்து கொண்டு, இந்த எச்சரிக்கைகளை நாங்கள் அறிந்து கொண்டு பிரியமாய் சாட்சியாய் தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையிலே நீ பேசும் ஆகவே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவில் கேட்கிறோம், அன்பு பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு 2 இரட்டை பிள்ளைகள். ராஜாவுடைய வயது மூப்பின் நிமித்தமாக சீக்கிரமாக அடுத்த ஒரு ராஜாவாக அந்த பிள்ளைகளுக்கு முடிசூட்ட வேண்டும். ஆனால் இரட்டை பிள்ளைகளால் இருக்கிறபடியால் யாரை முடிசூட்டுவது என்பது ஒரு குழப்பத்தை. நாள் கடந்து இல்ல வருடங்கள் கடந்து பிறந்ததான் மூத்தவனை முடிசூட வைக்கலாம். இரட்டை குழந்தையா பிறந்ததுனால சரி, இவருடைய வாழ்க்கையில இவங்க எதுல உயர்ந்து இருக்கிறாங்கன்னு பார்த்து பலவிதமான போட்டிகள், எல்லா காரியங்களிலும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாவே 2 பேர் இருக்கிறாங்க. அதனால ராஜாவுக்கு யாரை முடிசூட்டுவது என்பதே தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கும் போது மந்திரியானவரும் ராஜாவும் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது ஒரு காரியத்தை அவர்கள் செய்யலாம் என்று யோசித்து இருவரையும் அழைக்கிறார்கள். இரட்டை பிள்ளைகளாகிய இருவரையும் அழைக்கிறார்கள். அழைத்து, இந்த போட்டியிலே நீங்க யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய ராஜாவாக நாங்கள் உங்களுக்கு முடிசூட்ட போகிறோம் என்று சொல்லி அப்பாவும் ராஜாவும் மந்திரியும் சொல்லிவிட்டார். இவங்க இருவரும் அதை கேட்க ரெடியா இருந்தார்கள். அப்பொழுது அவர் கரங்களிலே இருவருக்கும் கொஞ்சம் பணம், ஈக்குவலான பணம், சரியான சமமான பணத்தை கொடுத்து, நீங்கள் 3 நாட்களுக்குள் இந்த பணத்தை வைத்து நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடு தருவோம், ஒரே மாதிரியான வீடு தருவோம், அந்த வீட்டையும் நீங்கள் இந்த பணத்தை வைத்து நிரப்பிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை விட்டார்கள். இருவரும் சென்று விட்டார்கள். ஒருவர் யோசிக்கிறார், பணம் கொஞ்சமா இருக்குது, வீடு பெருசா இருக்குது, இதை கொண்டு வீடு முழுவதும் நம்ம ஃபுல் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பணத்தை வச்சு பொருள் வாங்கி அதை நிரப்ப முடியாது, கொஞ்சம் பணம் தான் இருக்கு கையில, ஆனா நிரப்பி ஆக வேண்டும். அப்போ ஒரு யோசனை என்னன்னா, அப்படின்னா இலவசமா கிடைக்கக்கூடியது இந்த தேசத்துல என்னது? குப்பைகள் தான். குப்பை தான் ஃப்ரீயா அங்க கிடைக்கும். அதனால ஒரு வண்டியை வச்சு எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கோ அதெல்லாம் கொண்டு வீட நம்ம நிரப்பிட்டா வீடு நிரம்பி விடும் என்று சொல்லி இந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டார், ரோட்ல இருக்கிற எல்லா வீடு, தேசத்துல இருக்கிற எங்கெல்லாம் வண்டி அனுப்பி குப்பைகள்லாம் கொண்டு வந்து அதை நிரப்ப ஆரம்பித்தார். 3 நாள் டைம் முடிந்தது. ராஜாவும் மந்திரியும் கூட சிலரும் வீடு நிரப்பப்பட்ட வீடை போய் பார்க்கலாம் என்று சொல்லி முதலாவது குப்பை நிரப்பப்பட்டிருக்கிற அந்த வீட்டை நோக்கி வந்து சென்றார்கள். பாதி தூரம் தான் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியல, அந்த வீட்டுக்கிட்ட போக முடியல. ஏனென்றால் ஒரே நாற்றம். ஏனென்றால் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வீடை நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, நம்ம போக கூட முடியல. அப்போ அந்த பையனை கேட்கிற, இன்னும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க கொடுத்த காசுக்கு இதை தவிர நான் வேற எதாவது நிரப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியா சொல்லிட்டு சரி இன்னொரு வீடை பார்க்கலாம் சொல்லிட்டு வேறு இடத்துல கொடுத்திருந்தா அந்த வீடு ஒரே மாதிரியான வீடு தான், ஆனா வேறு இடத்துல கொடுத்தா அந்த வீடை பார்க்க போனா அந்த போகும்போதே கொஞ்சம் நேரம் ராத்திரி நேரம் ஆகிவிட்டது. அந்த வீடு முழுவதும் அப்படியே ஒளியாய் அப்படியே வெளிச்சமாய் பிரகாசமா இருக்குது. அப்ப அவங்க உள்ள போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே அவங்க செய்யல. எல்லா இடத்திலும் என்ன பண்ணிருக்காங்க, நல்ல லைட்டை அப்படியே கொளுத்தி விளக்குகளாலே அந்த வீடு ஃபுல்லா நிரம்பிருக்கு. அப்போ அந்த பையன் சொன்னா, நீங்க நிரப்ப சொன்னீங்க, இப்போ இந்த என்னுடைய இல்லம் வெளிச்சத்தினாலும் ஒளியினாலும் என்ன ஆயிடுச்சு, நிறைந்திருக்கு, எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்போதான் ராஜா சொன்னாரா, இந்த தேசத்தை ஆளுவதற்கு நீதான் சரியான இருப்பாய். ஏன்னா உன்னுடைய இல்லத்தையே நீ வெளிச்சமாய் வைக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் இருக்கிறவன், இந்த தேசத்தை நீ எப்படி வைப்ப, நீ சுத்தமாக நீ மக்களை பத்திரமாய் பாதுகாப்பார், அவனை விட நீ தான் இதுக்கு ஏற்றவன் சொல்லி அவனுக்கு ராஜ மகுடத்தை சூட்டினார். அந்த கதையை படித்தேன். நம்முடைய பிரயாசங்கள்
சரியானதாக இருக்க வேண்டும். இங்கே நீதிமொழி 23:4 பிரயாசப்படுவது தவறு கிடையாது. ஆனா அந்த பிரயாசம் எப்படியாக இருக்குது என்று யோசிக்க வேண்டும். பணக்காரனாக இருப்பது பாவமா? நம்முடைய ஒரு கேள்வி. பணக்காரனாக இருப்பது பாவம் கிடையாது. பணக்காரனாக ஆவது பாவமா? அதுவும் பாவம் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யவனாக, பணக்காரனாக, செல்வந்தனாக வேண்டும் என்று பிரயாசப்படாது. ஏன் தெரியுமா? அந்த பிரயாசப்படும் போது நாம் கெட்ட வழிகளிலே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தானா உங்களுக்கு உயர்வுன்றது ஆண்டவர் உங்களுக்கு காரணம். நீங்கள் உங்களுடைய முயற்சினாலே உயர்வு பெறவே முடியாது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் தானியேலை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல கர்த்தர் தான் செய்ய முடியும். அதற்காக நீங்கள் பிரயாசப்படாமல் இருக்க முடியாது. ஆனா நீங்கள் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று ஒரே காரியத்துக்காக நீங்க பலவிதமான பாடுகள் பட்டு பிரயாசப்படும் போது உங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து நீங்கள் அதை செய்யும் போது அது உங்களுக்கு பாவமாக இருக்கிறது. அவை பணம் பாவம் அல்ல. பணம் என்பது அவசியமாக இருக்குது. ஆனா பணக்காரனாக நீ பிரயாசப்படாது. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வேலையை ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இல்லையா? என்ன பாஸ்டர், பணம் இல்லாம இருக்கவே முடியாது, உலகத்தில் வாழவே முடியாது. பணம் ரொம்ப அவசியம். ஆனா ஆண்டவர் சொல்லி பிரயாசப்படாது. பணம் இன்னைக்கு பணம் 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 சொல்லி எல்லா மக்களும் தேவனுக்கு, நான் சொல்றது ஆண்டுடைய பிள்ளைகள், நான் எல்லாரையும் குறிப்பிடாது, ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பணத்தின் மூலமாக அவருடைய பாவங்களை அவர் பெருக்கிக் கொள்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், சுய புத்தியிலே சார்ந்து இருக்கிறார்கள். ஆகவே ஐஸ்வர்யவனாக இருப்பது பாவம் அல்ல. ஆனா ஐஸ்வர்யவனாக பிரயாசப்படுவது, ஐஸ்வர்யனாக ஒருவேளை ஆண்டவர் உயர்த்தினால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு, யார் உண்மையான ஐஸ்வர்யவான்? இதுதான் என்னுடைய தலைப்பு. ஐஸ்வர்யவனாக இருந்தால் கூட, பணம் படைத்தவனாக இருந்தால் கூட, செல்வந்தனாக இருந்தால் கூட, பணம் வைத்தவர்கள் எல்லாம் உண்மையான பணக்காரராக ஆகிவிட முடியாது. பணம் எல்லாத்தையும் இருக்கலாம். ஆனா அதனால நமக்கு பிரயோஜனம் இருக்கணும், அதனாலே மற்றவர்களுக்கு நன்மை இருக்கணும். ஆகவே நாம் ஐஸ்வர்யனாக இருப்பது பாவம் அல்ல. அதற்காக சுய புத்தி மேல் சாய்ந்து பிரயாசப்படும் போது பாவமாக மாறுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒட்டகத்தின் ஊசியினுடைய காலில் அது மாதிரி யாரு பணக்காரன் வந்து பரலோகத்துல அதுக்காக வந்து இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பணக்காரனா அப்படி ஆண்டவர் ஒருபோதும் சொல்லல. அவன் எப்படி பணக்காரன் ஆனான் என்பதுதான் நீங்க கவனிக்கணும். நல்ல வேலை கிடைத்து, நல்ல ஆண்டவருக்கு சம்பளத்தை கொடுத்து, நல்ல உயர்த்தி வைத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்யனாக இருப்பது, எனக்கு பணக்காரனை விட ஐஸ்வர்யவான் என்றால் சகலத்தையும் பெற்றவன் ஐஸ்வர்யவான். பணக்காரன் அவர் பணத்தை உடையவன், அவ்வளவுதான். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே சுகம், சொந்தம், பணம், சுத்தி இருக்கிற எல்லாமே அவனுக்கு இருக்கும். அதுதான் ஐஸ்வர்யமானவன் சொல்லுவாங்கல்ல. அப்பேற்பட்ட வேதத்துல ஒரு சில ஐஸ்வர்யவானை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர்களுக்கு ஐஸ்வர்யவானாக இருந்தால் கூட அவர்களில் யார் உண்மையான ஐஸ்வர்யவனாக இருந்தான் என்று சொல்லி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே நிறைய ஐஸ்வர்யவனை குறித்து சொல்லப்படுகிறது. வேதத்திலே நிறைய ஐஸ்வர்யம் குறித்து சொல்லி அது உவமைகளாகவும் வருகிறது, உண்மை சம்பவமாகவும் வருகிறது. இன்னைக்கு ஒரு 4 பேருடைய ஐஸ்வர்யத்தின் வாழ்வில் நடந்த சம்பவம். இதுல யார் 4 பேரிலே யார் உண்மையான ஒரு ஐஸ்வர்யவனாக இருக்கிறான் என்று சொல்லி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 23ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நல்லா நீங்க கவனிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகவும் துக்கம் அடைந்தான் வாசிக்கிறோம். இவன் யாரு? பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய செல்வந்தர், எல்லாத்தையும் உடையவன், ஐஸ்வர்யவான். ஆனா இப்போ அவனுடைய மனம் எப்படி இருக்குது? துக்கம் அடைந்த மனதோடு, மனமுடைந்து இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. இவ்வளவு பணம் இருந்தும், இவ்வளவு செல்வம் இருந்தும், இவ்வளவு
சொந்தங்கள் இருந்தும் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும் இப்ப அவன் மனசு எப்படி மாறிடுச்சு? துக்கம் அடைந்து. என்ன நடந்தது இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கணும். இந்த 18ஆம் அதிகாரத்திலே 18 இருந்து 27 வரைக்கும் பார்க்கும்போது தலைவன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம். 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது. அதுல வாலிபன் என்று போடப்பட்டிருக்கு. ஒரு தலைவனாகிய ஒரு வாலிபன். இந்த ரெண்டுமே அடங்கிய ஒரு பார்த்து கிடைக்க கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுல ஒரு தலைவனாக ரொம்ப கடினமான ஒரு காரியம். இங்கே அவன் தலைவனாக இருக்கிறான், அதே நேரத்தில் வாலிபனாக இருக்கிறான். அப்போ அவன் ஆண்டவரத்துல அவன் ஒன்னும் பெருசா கேட்கலங்க, ஒரு கேள்வி கேட்கிறான். நல்ல போதகரே, ஏசாவை பத்தி கேட்கிறான், ஏசாவை பார்த்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சூழ்நித்துக் கொள்வதற்கு நான் கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. ஏன்னா அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கு. ஏன்னா ஆண்டவரை அறிந்தவனாக இருக்கிறான், அதனால நல்ல போதகரேன்னு சொல்றான். அப்போ இந்த தலைவன் ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், இப்போ நித்திய ஜீவனை அவன் ஏற்றுக்கொண்டவன். ஏன்னா யூதர்களிலே எல்லாருமே நித்திய ஜீவனை ஏற்றுக்கொண்டவன். அதுதான் இவன் ஏற்றுக்கொண்டவன். கேட்கிறான், நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்வது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, நீ கற்பனையை கேட்டது இல்லையா, அதை நீ என்ன பண்ணு, வாழ்நாள் முழுதும் கடைபிடி அப்படின்னு சொல்ற. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாமல் இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக, இவன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், இவைகளெல்லாம் சிறு வயது முதல் நான் கையாண்டு இருக்கிறேன். உண்மை, பொய் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. அவன் ஆண்டவர் சொல்லிப்பாரு, இல்ல இல்ல நீ என்கிட்ட சொல்ற, ஆனா இதெல்லாம் நீ கை பண்ணல, நீ இதுல நிறைய குறை இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மை, அவன் பொய் சொல்லல, பிரச்சாரம் பண்ணல, பொய் திருடல, தாய்க்கு அவனை கனம் பண்ணிருக்கா, எல்லாமே அதை சொல்றது. சிறு வயது முதலே நான் கை கொள்ள, அப்படி பாரம்பரியமாக வளர்க்கப்பட்டவன். ஆனா அவனுடைய ஆசை நான் நித்திய ஜீவனை இழந்து விடக் கூடாது என்று ஆர்வமோடு வந்தவன், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா நடந்தது என்ன? இயேசு அதை கேட்டு அப்ப சொல்றாரு, ஓகே ரைட், ஆனா உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை உண்டு. 22 வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒன்னே ஒண்ணுதாங்க, எல்லாத்தையும் 99% பர்ஃபெக்டான ஒரு ஐஸ்வர்யவான் யாரு? இந்த தலைவன், இந்த வாலிபன். ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே பின்பு என்னை பற்றணும். நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். யாரை பின்பற்றணும்? இயேசு சுவாமியை நீங்க பின்பற்றணும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆனா நீங்க அப்படியே அதை மட்டும் செஞ்சுட்டு வர முடியாது. உங்களுக்கு குறைகள் தான் என்ன பண்ணணும்? கலைந்து விட்டு வரணும். அப்போ நீ எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா இருக்க, ஓகே. பட் ஒன்னே ஒண்ணு தங்க, என்னது? உன்னுடைய பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு ஒண்ணுமே இல்லாதவங்க ஆண்டவர் இதை சொன்னா அவன் ஈஸியா செஞ்சு போயிடுவான். எனக்கு இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது, இல்லாத நான் கொடுத்துட்டு நான் பின்னாடி வர வந்துருவோம். ஓ, பெரிய ஐஸ்வர்யவான் வாலிபன் தலைவன் எப்படி செய்ய முடியும்? அப்போ இந்த ஐஸ்வர்யவான் இந்த பணத்தின் மீது அதிக பற்றுடையவனாக இருக்கிறான். ஆண்டவர் அதை அறிந்து அவனிடத்துல ஒண்ணே தான். நம்ம பாஸ்டர் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாரு, பணத்தை சம்பாதிப்பது ஈஸியா, பணத்தை கொடுப்பது ஈஸியா? சம்பாதிப்பது ஈஸியா? யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியலையே, சம்பாதிக்க அவங்க ஈஸி, சம்பாதிக்க முடியாது. கொடுக்கிறது ஈஸி. நீங்க சம்பாதிச்சத நாளைக்கே கொடுக்கணும்னா டக்குனு கொடுத்துடலாம். மனசுதான் வேணும். நீங்க சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்க முடியாது. நீங்க 30 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சதுல ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல கொடுத்துடலாம். செலவு செய்யணும் இல்ல, யாருக்காவது கொடுத்துடலாம், ஏழைக்கு எப்படியோ கொடுத்துடலாம். அப்போ ஈஸியான ஒண்ணதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இவனால அது அதனாலதான் 23ஆம் வசனத்துல அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடினால், ஐஸ்வர்யவனா இருக்கிறது பாவம் கிடையாதுங்க. பணக்காரனாய் மாறணும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் செல்வந்தராக இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா ஆண்டவர் அதான் விரும்புகிறார். ஆனா இவனுடைய பட்சம் தான் எதுல இருந்துச்சு? பணத்தின் மீது.
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணிருக்கணும்? சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? நான் கொடுத்துறேன், எனக்கு பணம் ஒரு பொருட்டு அல்ல, நான் என் சிறு வயது முதலே நான் கடைபிடித்து வருகிறேன், இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிறேன், நீங்க யாருக்கு கொடுக்க சொல்றீங்களோ நான் கொடுத்துறேன். தரித்திரத்துக்கு கொடு. செய்ய முடியாது, யாராவது ஒருத்தர் செய்ய முடியும். நான் பெரிய கோடி, இப்ப எனக்கு இருக்கிற ஒண்ணு நான் என் கையில 1,00,000 ரூபாய் இருக்கு, ஆண்டவர் என்னோட பேசுற, இந்த 1,00,000 ரூபாய் தெருவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் வச்சு கொடுத்துருன்னா கொடுக்க மாட்டோம், முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை ஒரு பொருட்டாக என்ன ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதனால நான் சொல்றேன், இவன் ஐஸ்வர்யவனாக இருந்தால் கூட இவன் உண்மையான ஐஸ்வர்யவானாக அங்கே காணப்படுறான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இவன் எப்படி போகிறான்? துக்கமடைந்தவனாக செல்கின்றான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட துக்கம் வந்தா எப்படி வரும்? சந்தோஷம். துக்கத்தோடு வந்தா ஆண்டவர்கிட்ட வந்தா சந்தோஷம் கிடைக்கும். ஆனா இவன் சந்தோஷத்தோடு வந்தா, ஆனா இப்ப எப்படி போறான்? அதனால சொல்ற, மனமுடைந்து செல்றவன் இவன் உண்மையான ஒரு ஐஸ்வர்யவான் கிடையாது. ஊர் சொல்லலாம், உலகம் சொல்லலாம், அந்த பகுதியில் உள்ளவங்க சொல்லலாம், ஆனா ஆண்டுடைய பார்வையில இவன் ஐஸ்வர்யன் கிடையாது. அதுதான் அவன் துக்கம் அடைந்தவனாக, அவன் மிகவும் துக்கம் அடைந்தது இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கு. அப்பதான் சொல்ற, அதாவது பணக்காரர்கள் போக மாட்டார் ஆண்டவர் சொல்லல, அந்த பணத்தின் மேல் பற்றுதல் வைத்து பிரயாசப்பட்டு சுயபுத்தி மேல் சார்ந்து அவன் சம்பாதிக்கிறான் பாருங்க, தப்பா செஞ்சு அதனை பற்றி இருக்கும் போது அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது கடினம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இதிலே முதல் ஐஸ்வர்யனாக கருதப்பட்டவன் மனமுடைந்து செல்லும்படியால் அவன் ஒரு உண்மையான ஐஸ்வர்யனாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இரண்டாவது, தேவனுக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். அல்லாமலும் ஒரு ஊமையை அவருக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள நன்றாய் விளைந்தது, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் நீ விளைப்பாரி புசித்து குடித்து என்று என் ஆத்மாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே அவன் சிந்தித்து கொண்டான். இந்த சம்பவம் உண்மையான சம்பவம் அல்ல, ஆண்டவர் ஓமையாக கதையாக இதை சொல்லுகிறார். இதிலே அந்த கதையாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம் எப்படிப்பட்டது? ஐஸ்வர்யவான். இது சொல்லப்பட்டிருந்தா இல்லையா? 16ஆம் வசனத்துல ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம். அப்பா எல்லாமே நிறைந்திருக்கிற ஒரு மனிதன், இவன் உண்மையான ஐஸ்வர்யவானா அப்படின்னு கேள்வி இருக்குன்னா அதற்கு பதில் இல்லை. ஏன்னா வேதம் சொல்கிறது இவன் மதிகெட்டு போன ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வாசிக்கிறேன். ஏன்னா இங்க நடந்த சம்பவத்தை நீங்க பார்க்கணும். கதையா சொல்றது, நான் ஒன்று செய்வேன், நான் என் இதுதான் அவருடைய வாயில வருது. நாங்கள் அவர் அவனுக்கு எல்லாமே சேர்த்து சேர்த்து ஒரு சிலர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, எச்சி கையிலான கூட காக்க வர மாட்டாங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனக்குள்ளே நமக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்து நீங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களுக்காக கொடுக்கறதல்ல, உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இல்லைன்னா பரவாயில்ல, செய்ய வேண்டாம், ஆனா இருக்கும் போது இங்க உதவி செய்யும். ஆனா இவன் பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஜீவனுக்காக வருஷம் முழுவதும் நான் சுகமா இருக்கிறதுக்காக ஆத்மாவோடு பேசிக் கொள்கிறான். என்ன பேசிக் கொள்கிறான்? நான் எல்லாம் உனக்காக சேர்த்து 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 வைப்பேன் என்று அவன் பேசிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? 30ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி போகுது மதியேறனே என்று சொல்றார். தமிழ்ல இந்த வார்த்தையை யாரையாவது ஒருத்தர திட்டணும்னு வச்சுங்களேன், மதியேறனே சொல்லி பாருங்க, அது பெருசா தெரியாது, சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதே நேரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை என்னது? சொல்லி பாரு, அவனுக்கு என்ன வரும்?
நிறைய திட்டினா இனிமே மதிக்கிறேன்னு சொல்லிடுங்க, பெருசா தெரியாது. ஆமா, முட்டாள் சொல்ல போவோம், முட்டாள் ஏன் இப்படி பண்றேன் மதிகேடுன்னு சொல்லி பாருங்க, வச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் நல்ல அழகா அந்த வார்த்தைகள் மதிகேடு, ஏன்னா தன்னுடைய மதியை கேடான காரியங்களுக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறார். தன் ஆத்மாவுக்குள்ளே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்னது இது? இதை நான் புசித்து குடித்து பூரிப்பாய் இருந்து என்று ஆண்டவரோட சொல்லி இதற்கு ஆண்டவர் ஐஸ்வர்யமாக அவன் வைத்திருக்கிறார். பூமி சொல்லும் போது கூட ஆண்டவர் பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. அவன் தான் உண்மையான ஐஸ்வர்யம். ஆனா நம்ம யோசிப்பேன், காலகாலமா நான் சர்ச்சுக்கு வரேன், காலகாலமா ஏசப்பாவை வணங்குறேன், என் கஷ்டம் இன்னும் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் அளந்த விருப்பத்தின்படிதான் அவர்களுக்கு காரியங்கள் இருக்கு. ஒருத்தர் ஹையா இருப்பாங்க, ஒருத்தர் மிடில் இருப்பாங்க, ஒருத்தர் லோவா இருப்பாங்க. லோவா இருப்பாங்க, ஹையா இருக்கிறோம், மிடில் இருக்க, அதை நீங்க பார்க்க கூடாது. என்னுடைய காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சரியா கட்டிருக்கிறார், அவ்வளவுதான். இவன் பாரு சர்ச்சையே போறது, ஆனா ஆண்டவர் அவன் என்ன பண்ணிருக்காரு? ஐஸ்வர்யவனா இருக்கிறார். அவன் உண்மையான ஐஸ்வர்யவனா இருக்கார். அப்படி உயர்ந்திருந்தா அவன் உண்மையாக இருந்தா நல்லது. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்றார்கள். ஆனா இவனுடைய என்னன்னா, என்னுடைய ஆத்மாவுக்கு பேசலாம், நீ இளைப்பாரி, நீ புசித்து, நீ குடித்து, நீ பூரிப்பா, சந்தோஷமாய். மற்றவர்களுடைய சந்தோஷத்தை அவன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், முட்டாளேங்கிறார். ஓகே, நீ யோசிச்சு வச்சிருக்க, என்ன யோசிச்சு வச்சிருக்க? பல வருடங்கள் இதை வைத்து நீ வாழ போற. தொடர்ந்து வாசிங்க. உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நீ அவுட்டுங்கிற ஆண்டவர். அப்போ சேர்த்து வச்சதை யார் பயன்படுத்தும்? ஆனா சொல்ற இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவை யாருடையதாகவும் இருக்கும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கணும். ஆமா, நம்ம ஐஸ்வர்ய ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பெரிய செல்வந்தராக இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள். நீ புரிஞ்சுக்கணும். ஆமா, உங்களுக்கு 10 ரூபாய் வச்சிருந்தாலும் நீ பெரிய கோடீஸ்வரன் தான். 10 லட்சம் வச்சிருக்கிறோம் கோடீஸ்வரன் கிடையாது. நாம தான் உண்மையான கோடீஸ்வரன். ஹல்லேலூயா. ஏன்னா மதியேனே என்று அவர்களை அழைப்பாங்க. ஆனா நம்ம அப்படி அழைக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகவே பணம் முக்கியம் கிடையாது, பணம் தேவைதான். அந்த பணத்துக்காக நீங்க பிரயாசப்படுவது தவறு. நீங்க என்ன நினைக்கிறாங்க? இங்க நடக்குது, அவன் தனக்குள்ளே அநேக வருஷங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு ராத்திரி நீ அவுட். ஆண்டவர் நினைச்ச ஒரு நொடியில என்ன பண்ணுவோம்? நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்றோட நல்ல ஃபுட்டு, புரோட்டீன், ஃபைபர் எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்க எல்லா விதம் பார்த்து படிச்சு இன்னைக்கு காஃபியை குடிக்காதா, நாளைக்கு யூடியூப்ல பார்த்தா காஃபி அவ்வளவு நல்லதுங்கிறான். இவனுக்கு பேசுறத பார்த்தா எதை குடிக்கிறது எதை குடிக்காம இருக்கிறது புரியவே மாட்டேங்குது. குழப்பி விட்டுறாரு. நடவேன்றான் ஒருத்தர், நடக்காதீங்கன்றான். நல்லா தூங்க வேண்டாம், ஒருத்தர் தூங்காதீங்க, 6 மணி நேரம் தூங்க வேண்டாம். ஒரே ஆனா குழப்பம் இல்லாத ஒரு புத்தகம் இருக்குங்க. தலைவலியா ஆண்டுடைய கேட்டோம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்றது, ஆண்டவருடைய கரத்தை நம்முடைய ஜீவன் இருக்குங்க. இப்போ கூட நம்ம அறிந்து போகலாம், இல்ல இன்னும் 10 வருஷம் இருக்கலாம், இல்ல இன்னும் 100 வருஷம் இருக்கலாம். அது ஆண்டவர் கேட்க இருக்குது. ஆனா நாம் இன்றைக்கு தேவனுடைய பார்வையில ஐஸ்வர்யவானாக இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிறபடி இருக்கிறோமா? இவன் மதிகட்டு போனான், முட்டாளே என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யமாக இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நினைச்சிட்டோம், ஆஹா இவங்க ஆண்டவர் நிறைய கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுப்பது இல்லைங்க, பிசாசும் நிறைய கொடுப்போம். ஏன்னா பிசாசுக்கும் அந்த வல்லமை உண்டு. ஆனா இங்கே இந்த ஐஸ்வர்யவான் மதிகட்டு போன அவன் உண்மையான ஒரு ஐஸ்வர்யவனாக ஆண்டவர் அவனை கருதவில்லை வாசிக்கிறோம். 3வது லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் லேரப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் சுகபோகமாய் வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்யவான். சுகபோகமாய் வாழ்வது தவிர பணம் இருந்து நல்லா சாப்பிட்டு கொண்டு வாழ்வது தவிர, அது தவறு. சுற்றி பார்க்கணும்.
நீங்க நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருங்க, உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா சுற்றி பார்க்கணும். இது ஒரு ஓமையாக சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இங்க பேர் கொடுக்கப்படுது இல்ல. அதே ஐஸ்வர்யானுக்கு வாசலுக்கு அருகில ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் என்னது? லாசரு. உங்களோட பேர் கொடுக்கப்படுதுன்னா இது ஓமையாக சொல்லலாம். ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்ல காரியங்கள் எல்லாம் அது ஓமையாக சொல்லப்படுகிறது. சம்பவம் உண்மை, சம்பவம் உண்மை. ஆனா ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியம் அது ஓமையாக அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த நேரத்தில் அவன் பரலோகம் போனது, அங்க எல்லாரையும் பார்த்தது, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் நடக்கும், அதற்காக கரெக்டா சரியா செயல்படுது என்பதற்காக இது சொல்கிறாங்க. சரி, இந்த லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 இருந்து 31 வரைக்கும் பார்க்கும்போது இப்ப பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே கிடந்தான். ஒரு ஏழையாய் இருப்பதனால அவன் பரலோகம் போகல. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க அது சொல்லப்படவில்லை. லாசரு யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை. ஆனா என்னவா இருக்கிறான்? தரித்திரனா இருக்கிறான். சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்கள் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். உங்களுடைய காரியங்கள் சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். பாஸ்டர் நீ சொல்றது ரொம்ப பாஸ்டர், நான் 10-15 வருஷமா வரேன், இன்னும் என் தரித்திரம் என்ன விட்டு நீங்க ஆண்டவருடைய தரித்திரம் ஒருபோதும் வைக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ வாழாக்காமல் நீ கீழாகாமல் மேலாக. அப்படிதான் பார்த்து கொடுத்திருக்கிறார். மேலாக்குவா நீங்க இருக்கணும், வெயிட் பண்ணணும். எப்பன்னு தெரியாது. உங்களை காட்டிலும் ஆண்டவரை தேடாதவர்கள் பெரிய ஐஸ்வர்யமாக உங்கள் எதிரிலே இருப்பாங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. ஆண்டவர் உங்களுக்கு ஒருபோதும் நடக்காமல் விட மாட்டார், நடத்துகின்றவர். ஆண்டவர் உங்களை ஆழ்வார். அதை நம்பி நீங்க வாழணும். இங்கே தர்த்தம் இருக்கான். அவங்களுடைய சாப்பாடு கூட கொடுக்க வாழ்றான், சுகர் போகுமாய் வாழ்றான். அப்ப என்ன பண்ணிடுவாங்க? அந்த ஏழை அந்த லாசருக்கு அவன் சின்ன பண்ணிடுவான். கொஞ்சம் உணவு கொடுத்தாவது உதவி செஞ்சிருக்கணும். ஆனா அவன் நடந்தது என்ன? அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாக தான் நாய்கள் வந்து அவன் பாருங்க எவ்வளவு ஒரு கீழான ஒரு நிலையில லாசர் இருக்கிறான். 2 பேருமே மறுக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற 2 பேருமே மறுக்கிறார்கள். ஒருவர் எங்க போறாங்க? லாசர் எங்க போறாங்க? சொல்லுங்க. எங்க? பரலோகத்துக்கு போறாங்க. கரெக்டா? லாசர் எங்க போறாங்க? பரலோகம் போறா. அதே ஐஸ்வர்யாவும் இறக்குறான். அவன் எங்க போறான்? படிங்க. அந்த 22 வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய வழியிலே என்ன ஒரு வாழ்க்கை! இந்த பூமியில அவனுக்கு வாழ்க்கை கிடைக்கல. ஆனா செத்த பிறகு நான் எங்க பாக்குறேன் என்ன நடந்தா இல்ல என்ன நடக்குது? யார் வந்திருக்கா? ஏஞ்சல் தேவதூதன் வந்திருக்கான். யார? லாசருவை தூக்கிட்டு போக கொண்டு போய் யார் வழியில வச்சாங்க? ஆபிரகாம் வழியில. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீ ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாத. ஆண்டவர் நீ எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படியே வாழுவேன். அதுல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானத்தோடு வாழ. உங்களுக்கு தேவதூதர் வந்து நம்ம கூட்டு போவோம். அதுதான் வேண்டும். நான் அடிக்கடி சொல்றேன், என்னுடைய இலக்கு உங்களுடைய இலக்கு எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். லாசரு பரலோகத்துக்கு போவோம். ஏழ்மையா இருந்தனால அவன் பரலோகம் போகல. ஏழ்மையா இருக்கிறவங்க போவாங்கன்னா யாருமே பணம் தேட தேவையில்லை. அவன் பணக்காரனும் போவான், ஏழ்மை போவான். அவன் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் தந்திருக்கிறார். அவரை போலவே கஷ்டப்படக்கூடிய நிலையில தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா அவன் தேவதூதர்களால் கொண்டு போகப்பட்டு ஆபிரகாமுடைய வழியிலே அங்க வைக்கப்படுகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைக்குது. ஆனா இங்க அது தொடர்ந்து வாசிங்க. ஐஸ்வர்யமான மரித்து அடக்கப்படப்பட்ட. அடுத்த வசனம், பாதாளத்திலே போ. இங்க அவனை கொண்டுதான் போகல, அடக்கம் பண்ணாங்க. அவன் டைரக்டா போயிட்டான். அப்ப யார் தூக்கி போயிருப்பாங்க? பிசாசு தான் தூக்கி போய் போட்டுருப்பாங்க. பாதாளத்துல போய் யோசிச்சு பாருங்க. பரலோகமா பாதாளமா? பணம் அங்க உங்களுக்கு அந்த விடையை கொடுக்கல, வாழ்க்கை தான் அந்த விடையை.
நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டாம், பரலோகம் பெற்றுக்கொள்ள வேண்டாம், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்காக லாசர் போல நான் தரித்திரனா இருந்தாதான் பரலோகம் போவோம் அப்படியே அங்க சொல்லப்படவில்லை. ஏழை பணக்காரன் என்பது முக்கியமல்ல, ஆண்டவரை அவன் நேசித்தவன், ஆண்டவரை விரும்பினவன், ஆண்டவருக்காக வாழ்ந்தவன். இவன் ஆண்டவருக்குரிய காரியங்களில் எதிலுமே ஈடுபடாதவன். அதனால்தான் இந்த ஐஸ்வர்யமான மறுவாழ்வை இழந்து போனான். மறுவாழ்வை இழந்து போனான். மறுவாழ்வு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை இந்த ஐஸ்வர்யவான் இழந்து போனான். அப்புறம் எப்படி அவன் உண்மையான ஐஸ்வர்யம்? ஒரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் அவன் சொல்லப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் ஐஸ்வர்யம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சம்பவம் போனா பெரிய கதையா போயிடும். என்ன அதுக்கப்புறம் அங்க நடக்குது, ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் நான் போயிட்டேன்னா அவங்களுக்குலாம் சொல்லிட்டு என்ன பண்றேன், விளையாட்டு சம்பவம் சொல்லிட்டு நான் வரேன், அப்ப நம்புவாங்க. ஆண்டவர் நீ போக முடியாது, நீ அங்கதான் கிடக்கணும், முடிச்சிருச்சு. அங்க சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கேட்டு அமல்பட்டோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். அப்போ இங்கே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் மறுவாழ்வை இழந்து போகிறார். அப்ப இவன் எப்படி உண்மையான ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்க முடியாது. 4வது கடைசியாக ஒருவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான், ஆனா கர்த்தரிடத்திலே அவன் மனமாறி வந்ததினாலே ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய நித்திய ஜீவன். அதை உங்களுக்கு தெரிந்த சம்பவம் வாசிக்க கேட்ட லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அது 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த ஒரு மனுஷன். அவ்வளவுதான். இங்க யாரு அவன் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சபையை பத்தி உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நமக்கு சண்டே கிளாஸ்ல இருந்தே நமக்கு டிபிஎஸ்ல இருந்து சர்ச்சிலேயே நிறைய காரியங்கள் சபையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான், ஆயக்காரர்களுக்கு தலைவர், ரொம்ப பெரிய. ஆனா அவர் ரொம்ப ஹைட் கிடையாது, ஒரு சாதாரண உள்ளமான ஒரு மனிதன். இவனுடைய வாழ்க்கையில இவன் ஒருவன் தான் இந்த 4 பேர்ல ஆண்டவர் பார்வையில உண்மையான ஐஸ்வர்யவானாக இருந்தான். பணம் இருக்கும் போது அவன் ஐஸ்வர்யனாக கருதப்படுகிறான் இந்த உலகத்தின் பார்வையில். ஆனா பணத்தை எல்லாம் கொடுத்த பிறகு ஆண்டுடைய பார்வையில சபை எப்படி மாறிட்டான்? ஐஸ்வர்யவனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. அதுதான் மனமாறி மகிழ்ந்து இதுவரைக்கும் மகிழ்ச்சி இருந்திருக்காரு. இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் இப்படி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. நல்லா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எத்தனை இது கேள்விப்படுறதுல எப்ப நமக்கு ரெய்டு வரும்? நமக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, எடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, திறந்து வச்சுட்டு போலாம் தாராளமா. ஒண்ணு எடுக்க இருக்கிற சட்டி பானைகள்லாம் எடுத்து போக வேண்டியதான், ஒண்ணு எடுத்து போறதுக்கு ஒண்ணு கிடையாது. அப்படி அது வாழ்க்கை, நமக்கு சுகமான வாழ்க்கை. ஆனா பெரிய பெரிய பணக்காரர்கள் ஐஸ்வர்யம் மட்டும் பிரயாசப்பட்டு சுய புத்திமை சாய்ந்து அவர் தேவையில்லாத காரியங்களை செய்து 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 என்ன ஆச்சு? அவங்க ஒரு வாழ்க்கையை பயத்தோடு கழிக்கிறார். ஆனா இவன் அப்படிதான் இருந்தான் சகை என்பவன். ஆனா ஆண்டவரை பார்த்த பிறகு, ஆண்டுடைய முகத்தை பார்த்த பிறகு, ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட பிறகு, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த பிறகு வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இவனுடைய மனமும் வாழ்ந்தது, மகிழ்ச்சியும் அவனுக்கு வந்தது. சந்தோஷத்துடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. வாசிங்க வசனம் எல்லாம் இல்லையா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தனை அதன் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோட, அதுக்கு முன்னாடி அவனுக்கு சந்தோஷமே இருந்திருக்காரு. பணம் நிறைய இருக்குங்க, பெரிய தலைவன், ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர். ஆமா, நிறைய பேர்ட்ட வட்டி வாங்கி வரி வாங்கி கவர்மெண்ட் சொன்ன வரைக்கும் அதிகமாக வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து மரத்திலே பார்த்து, சகையமே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஐயோ நம்ம வீட்டுக்கு வர்றதா? வேணாம்பா, அது பிரச்சனை, மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன். அவன் ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்தாலும் வாசிக்கிறேன். அவன் மனசு அங்க மாற ஆரம்பிச்சிச்சு. இயேசுவை கேள்விப்பட்டிருக்கான், அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை அறிய வகை தேடி அவன் போகும்போது இந்த வார்த்தை கேட்ட உடனே இவன் சீக்கிரமா இறங்கி, அவருடைய ஏறதுக்கு லேட் ஆயிருக்கும். இப்ப எப்படியா இருக்கிறான்?
நாங்க குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், குதிச்சிருப்போம். அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு. இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். மற்ற 3 பேர் ஐஸ்வர்யவான்கள் தான். ஆனா அவர்கள் தான் உண்மையான ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவர் அவர் கண்டார். ஆனா இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா மற்ற 3 பேருமே, ஒருத்தர் மனமுடைந்து சென்றான், ஒருத்தர் மதிகட்டு போனான், ஒருத்தர் மறுமாறு போனான். ஆனா இந்த சபையில ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவன் பின்தொடர்ந்ததுனால அவருடைய வாழ்க்கை, அவருடைய மனம் மாறினது என்று வாசிக்கிறோம். ஒரு மறு வாழ்வை அவன் பெற்றுக்கொண்டான், மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், ஆண்டவராய் சாட்சி பெற்றுக்கொண்டான். 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்க லாசரு யாருடைய மடியில இருந்தான்? ஆபிரகாமுடைய மடியில இருந்தான். ஆண்டவர் சொல்றார், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்க. இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல, அப்படி இல்ல. ஒரு செகண்ட் அவருடைய வாழ்க்கை மாறினது. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் பணத்தை போட்டா என்ன, அந்த ஐஸ்வர்யத்தை அவன் போட்டா. இதுக்கு முன்னாடி அந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தான். எப்போ இயேசுவை பார்க்கணும், இயேசுவிட நெருங்கணும் நினைச்சிட்டீங்களாலே உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஏசப்பாட்ட கொடுத்துடும். நீங்க உங்க சுய புத்தி மேல சார்ந்து வாழக்கூடாது. மனத்துக்காக உங்கள் பிரயாசங்கள் தவறு கிடையாது, பிரயாசப்படுங்க. ஆனா பிரயாசப்படுவதனுடைய காரியங்களை நீங்க ஆராய்ந்தாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமா. ஆண்டவருடைய உயர்த்துற வேலை வரும்போது உங்களை உயர்த்துவார். அவர் பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி கர்த்தருக்கு நீங்க அடங்கிருக்க. அவர் வேலை வருவார். அவர் எல்லாரையும் வைக்கிறார். ஏற்ற வேலையில அவங்களை வைப்பார். அப்ப உயர்த்தலனா வேலை நமக்கு இல்லை. பவுல் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு, இந்த முள் என்னை விட்டு நீங்க ஜெபிச்சாரு. ஆனா போகல. எனக்கு இருபது உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அதை அவர் விட்டுட்டான். ரைட், ஓகே ஆண்டவரே, நான் அதிலே வாழ்ந்து போறது. ஆண்டவர் உங்களை ஏழ்மையாக உருவம் வைக்க மாட்டாங்க. நீங்க நான் என்னையும் சரி உங்களை சரி உங்கள் வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்றைக்கு அதை காட்டிலும் கீழே இருக்கீங்களா? நான் மேலதான் இருக்கிற பசை என்னுடைய 1 இன்ச்சாவது என்னுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கு சொல்றதா கை கொடுங்க. கிட்டத்தட்ட 90% ஆண்டவரை கும்பிட்டதுல இருந்து நெருங்கினதுல இருந்து வாழ்க்கை இன்னும் அதை விட கீழே தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். யாரும் கை கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை விட மாட்டாங்க. ஆனா உடனே நினைக்கலாம், அவனை போல இல்லை, அவனை மாதிரி ஐஸ்வர்யமா இல்லை, என்ன பண்றானே தெரியல, திடீர்னு பணக்காரன் ஆயிட்டு அவன் பணம் அவனோட தான் போகும். யாருக்கு போயிருந்து? ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்தாங்கன்னா பிரயோஜனப்படக்கூடியதாக நமக்கு. ஹல்லேலூயா. அப்ப 4 ஐஸ்வர்யவான்களை குறித்து இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தோம். ஒருவன் மனமுடைந்து சென்றான், ஒருத்தன் மதிகட்டு போனான், ஒருவன் மறுவாழ்வு இழந்து போனான். ஆனா சகை மாத்திரம்தான் மனமாறி மகிழ்ச்சியோடு சென்றான். ஆண்டவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக. அந்த சாட்சிகளை நாம் வரணும். அதில் பணம் பொருட்டல்ல, பணம் அவசியம். ஆனா ஐஸ்வர்யனாக ஆண்டவர் மாற்றுவார். ஆனா ஐஸ்வர்யனாக இருக்கும்போது, இல்ல பணத்தோடு இருக்கும்போது, இல்ல ஆண்டவனை உரைக்கும் போது நீங்க அதை உங்களுக்குள்ளே மாற்ற வைக்காதபடி அதை ஆண்டவருக்குரிய காரியங்களை அதிகமாக செலவிடும் போது நாம் உண்மையான ஐஸ்வர்யவான்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்ந்து செய்வார். ஆகவே அந்த விதமாக நீங்கள் செல்வந்தராக, பணக்காரராக, ஐஸ்வர்யவான்களாக வாழ, உண்மையான ஐஸ்வர்யங்களாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.